தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தனது 4 நாள் கொடைக்கானல் பயணத்தை முடித்துக் கொண்டு இன்று சென்னை திரும்பியுள்ளார். தேர்தல் பரபரப்புகளுக்கு இடையே மேற்கொள்ளப்பட்ட இந்த குறுகிய ஓய்வு பயணம் அவருக்கு புத்துணர்ச்சியை அளித்ததாக திமுக வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. கடந்த சில நாட்களாக கொடைக்கானலில் தங்கியிருந்த முதலமைச்சர் வழக்கமான நிர்வாக மற்றும் அரசியல் பணிகளிலிருந்து ஓரளவு விலகி ஓய்வெடுத்ததாக கூறப்படுகிறது. தேர்தல் பிரச்சாரங்கள் மற்றும் நிர்வாக பொறுப்புகளால் ஏற்பட்ட அழுத்தங்களுக்கு பிறகு இந்த பயணம் அவருக்கு மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் ஓய்வை வழங்கியதாக கூறப்படுகிறது. அதே நேரத்தில் தேர்தல் முடிவுகள் தொடர்பான அரசியல் மதிப்பீடுகள் மற்றும் மாநிலத்தின் தற்போதைய அரசியல் சூழல் குறித்து தொடர்ந்து தகவல்கள் பெற்றுக் கொண்டிருந்ததாக கட்சி வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. வாக்கு எண்ணிக்கை நெருங்கும் நிலையில் பல்வேறு தரப்புகளில் அரசியல் கணிப்புகளும் தலைமை மட்டத்தில் ஆய்வு செய்யப்பட்டதாக கூறப்படுகிறது. தமிழக சட்டசபை தேர்தல் முடிவுகள் மே 4ஆம் தேதி வெளியாகியுள்ள நிலையில் திமுக கூட்டணியின் வெற்றி வாய்ப்புகள் குறித்து கட்சிக்குள் நம்பிக்கை நிலவுகிறது. இருப்பினும் தேர்தல் முடிவுகளை இறுதி நிலையை தீர்மானிக்கும் என்பதால் அதிகாரப்பூர்வ முடிவுகளுக்காக அனைவரும் காத்திருக்கிறார்கள். சென்னை திரும்பிய பிறகு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மூத்த அமைச்சர்கள் மற்றும் கட்சி நிர்வாகிகளுடன் வாக்கு எண்ணிக்கை தொடர்பான இறுதி ஆலோசனையில் ஈடுபடுவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. வாக்கு எண்ணிக்கை மையங்களில் கட்சியின் முகவர்கள் எவ்வாறு செயல்பட வேண்டும், தேர்தலுக்கு பிந்தைய அரசியல் நகர்வுகள் எப்படி இருக்க வேண்டும் என்பதையும் இந்த ஆலோசனைகளில் விவாதிக்கலாம் என கூறப்படுகிறது. மேலும் தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு உருவாகும் அரசியல் சூழ்நிலையை எதிர்கொள்ளும் வகையில் கட்சி தலைமையின் அடுத்த கட்ட திட்டங்களும் வடிவமைக்கப்படலாம். மொத்தத்தில் கொடைக்கானல் பயணத்தை ஓய்வாக மட்டுமன்றி தேர்தல் முடிவுகளை எதிர்கொள்ளும் ஒரு முக்கிய அரசியல் ஆயத்தமாகவும் திமுக தலைமை பயன்படுத்தி உள்ளதாக அரசியல் பார்வையாளர்கள் கூறியுள்ளது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.